வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 1 மார்க்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இது 6th டைப் கொஷின் பேப்பர். இந்த 6 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கை நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகும்போது நல்லா படிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இந்த 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சம்மா எத்தனை கேட்டிருக்காங்க, தியரியாக எத்தனை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 6 × 2 12 ஆர்கானுடைய பயன்களை தருக 24 கம்பல்சரி. கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கான். சிக்லர் நாட்டா வினைவேகம் மாற்றி குறிப்பு வரைக அதன் பயன் யாது. Write a zone of Ziegler Natter catalyze. Give it is a uses. VP கொள்கையின் வரம்புகள் யாவை. What are the limitations of VP theory? அலகு கூட்டினை வரையறுக்கவும். Define unit cell. லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன, ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. What are the Lewis acid and bases? Give an example for each. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லூயி காரம் மற்றும் அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த லூயிஸ் ஆசிட் பேஸ் ஆஃப் கிவ் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச். கிளிசராலின் பயன்களை எழுதுக. ஸோ கிளிசரால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட் த யூசஸ் ஆஃப் கிளிசரால். சிறுகுறிப்பு வரைக. ரோசன் மாண்ட் ஒடுக்கவினை. ரைட் ஏ நோட் ஆஃப் ரோசன் மாண்ட் ரிடக்ஷன். டி ப்ளஸ் பிரக்டோஸின் வடிவமைப்பை வரைக. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி ப்ளஸ் பிரக்டோஸ் C6 H12 O6 அதோட ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24ல் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் போகப்படுகிறது எனில் எதிர்மின் முனையில் வீழ்படியாகும் சில்வரின் நிறையினை கணக்கிடுக. A solution of silver nitrate electrolyzed for 20 minutes which is current for 2 ampere. Calculate the mass silver depositions of cathode. ஸோ 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 மார்க்லாம் நமக்கு ஆஸ் யூஷுவல் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 6 × 3 18. ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. அமில வேதி கழுவுதலை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் ஆசிட் லீச்சிங் வித் அன் எக்ஸாம்பிள். போரிக் அமிலத்தின் பயன்கள் யாவை. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ போரிக் ஆசிட்டோட யூசஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. கீழ்காணும் ஈனிக்கான IUPAC பெயரை எழுதுக. ரைட் த IUPAC. அடுத்து பார்த்தீங்கன்னா வினைவேக மற்றும் மூலக்கூறு எண் வரையறுக்கவும். டிஃபைன் த ஆர்டர் அண்டு மோல் கிளாரிட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன். தாங்கல் கரைசல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பப்பர் சொல்யூஷன். கிவ் அன் எக்ஸாம்பிள். பலபடித்தான வினைவேக மாற்றம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் ஹெட்ரோஜினஸ் கேட்டலைசஸ் இன். கிவ் அன் எக்ஸாம்பிள். அனிசோலின் புரோமினேற்ற வினையினை எழுதுக. ரைட் த புரோமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அனிசோலின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா ஸ்வெட்டர் அயனி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் கால்டு ஸ்வெட்டர் அயான். கிவ் அன் எக்ஸாம்பிள். பின்வரும் வினையில் உள்ள ABC ஆகிய சேர்மங்களை கண்டறிக. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் ABC ஃபார் த ஃபாலோயிங். ஸோ அடுத்து நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளி. 5 × 5 25. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. அல்லது சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன, அதற்கான நிபந்தனைகளை கூறுக. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஃபார் வித் இன் எக்ஸாம்பிள். வாட் இஸ் கேட்டனைசேஷன். ரைட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் கேட்டனைசேஷன் ப்ராப்பர்ட்டி. ஹேலஜன்களின் இடச்சேர்ம பண்புகள் யாவை. லேந்தனைடு ஆக்டினைடுகளை ஒப்பிடுக. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். கம்பேர் த லேந்தனைட் ஆக்டினைட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. லேந்தனைட் ஆக்டினைட்ஸ்னால் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பொதிவு திறன் என்றால் என்ன, ஃப்ராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. ஸோ ஃப்ராங்கல் குறைபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது ஏ விளைபொருள் என்ற பூஜ்ஜிய வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை வருவிக்கவும். வாட் இஸ் பேக்கிங் எஃபிசியன்சி. ரைட் ஏ நோட் ஆஃப் ஃப்ராங்கலின் டிஃபெக்ட்.
derive the integrated rate of law of zero orders and reactions A product. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்னசன் சமன்பாட்டை வருவிக்கவும். ஸோ நேர்னசன் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையினை வருவிக்கவும். derive the expression for Nernst equation. describe the absorption of theory catalysis. கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான 3 சோதனைகளை கூறுக. அதே மாதிரி பென்சாயின் குறுக்கம் பற்றி கூறுக. அல்லது குறிப்பு வரைக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அனிலின் புரோமினேற்ற வினை, கடுகு எண்ணெய் வினை, ரைட் த 3 டெஸ்டர்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், ரைட் ஏ நோட் ஆஃப் பென்சாயின் கண்டென்சேஷன், ரைட் ஏ நோட் ஆஃப் புரோமினேஷன் அனிலின் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த நேர்னசன் ஈக்குவேஷன், அதேமாதிரி வினைவேகம் மாற்றி பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கை, இதெல்லாம் அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஃபேங்கல் குறைபாடை நல்லா பார்த்துருங்க. மெயினாக லேந்தனைடு ஆக்டினைடு, இந்த கொஷின் தெரியாத கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான லேந்தனைடு ஆக்டினைடை நல்லா படிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 6 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 5 மார்க் இருக்கும். சரிங்களா, 6 இயர் கொஷின் பேப்பர் சேர்த்து ஒரு 60 5 மார்க் இருக்கும். இந்த 60 5 மார்க்லேயுமே எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக எதாவது 5 மார்க் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட், பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காத நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து படிக்கணும், அதே மாதிரி 3 மார்க்கு 5 மார்க்கு என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி பிடிஏ கொஷின் பேங்க்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஒரு 80 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னா இந்த 6 கொஷின் பேங்கையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கொஷின் வந்து படிக்கணும்னு சொல்லி அதை தனியாக ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த 6 கொஷின் பேப்பர் கொஷினை படித்து முடிச்சிருங்க. தேங்க்யூ.